Muhammad Yusuf from grade 5 to give the motivational speech between us. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு துறையிலாவது யாரும் கண்டிராத சாகசத்தை, யாரும் கண்டிராத வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாவது அடைய வேண்டும். யாரும் அடைந்திராத சிகரத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படியாவது அடைய வேண்டும். அதற்குண்டான வழிமுறைகளை என்ன என்பதாக சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் அன்பானவர்களே, நாம் சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயம், ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா, யாரும் அடைந்திராத சிகரத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அடைய வேண்டுமா, அன்பானவர்களே, அவர் செய்யக்கூடிய முதல் வழி, முதல் படிப்பினை அவருடைய தன்னுடைய வாழ்க்கையில் லட்சியத்தை நிர்ணயித்துக் கொள்வது. ஒரு லட்சியத்தை நிர்ணயித்துக் கொள்வது, அது எந்த ஒரு லட்சியமாக இருந்தாலும் சரி. அன்பானவர்களே, ஒரு லட்சியம் இருந்தால்தான் அதன் பக்கம் செல்லக்கூடிய வழி சரியாக இருக்கும். எந்த ஊருக்கு போகணும்னு தெரியாம நம்ம வாட்டுக்கு ஒரு போயிட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம வெற்றி பெற்றவராக முடியாது. ஒரு ஊரை நிர்ணயித்து அதற்குண்டான பாதையில் தான் நம்மளால் சரியாக செல்ல முடியும். அன்பானவர்களே, அது போன்று தான் நம்முடைய லட்சியத்தை நாம் நிர்ணயிக்க வேண்டும். முதலாவதாக விஷயம், எந்த ஒரு லட்சியமாக இருக்கட்டும், நான் ஒரு ஐபிஎஸ், கலெக்டர், ஐஏஎஸ் ஆகணும் என்பதாக எல்லாம் ஒருத்தர் எந்த ஒரு லட்சியத்தை வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் லட்சியத்தை வைக்க வேண்டும். இரண்டாவது, அந்த லட்சியத்திற்காக, அந்த லட்சியத்தை அடைவதற்குண்டான வழிவகைகளை, முயற்சிகளை இரண்டாவது அவர் செய்ய வேணும். லட்சியத்தை மட்டும் வச்சு நான் எப்படியாச்சும் அதை நான் அடைஞ்சே தீருவேன், நான் இதுவே ஆகியவே தீருவேன் என்பதாக எல்லாம் சொல்றது ஈஸி. ஆனால் சொன்னதுக்கேற்ற மாதிரி அதற்குண்டான வழிவகைகளை நாம் செய்யணும். இந்த விஷயத்தை நான் அடைய போகின்றேன், நான் இதுவாக ஆகப் போகின்றேன், ஆக இதற்கு நான் முன்கூட்டியே என்னுடைய செயல்பாடுகளை நான் மாற்றிக்கொள்கின்றேன். ஒரு ரெண்டு மாணவர்கள் தினைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப கலெக்டர் பங்களாவையும் ஐபிஎஸ் பங்களாவையும் தினைக்கு பார்த்துக்கிட்டே போவாங்க. ஸ்கூலுக்கு போகிறப்ப அந்த ஐபிஎஸ் பங்களாவில் ஒரு பெரிய மீசை வச்சக்காரு ஐபிஎஸ்காரு தினைக்கும் அவருடைய அலுவலகத்துக்கு போகக்கூடிய சமயத்தில் இந்த மாணவர்கள் அந்த ஐபிஎஸ் அதிகாரியை பார்த்து கொண்டுட்டே செல்லுவாங்க. அப்போ ஒரு நாள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஐபிஎஸ் அதிகாரியிட இங்கே வாங்கலான்னு கூப்பிட்றாங்க. ரெண்டு பேரும் வந்தவொடனே, இன்னும் அப்போலேருந்து என்னையும் உத்து பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு என்பதாக கேட்கும் பொழுது அந்த மாணவர்களில் 2 மாணவர்கள், ஒரு மாணவர் கேட்டாராம், உங்களை போன்று நான் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும் என்பதாக கேட்கின்றார். அதற்கு அந்த ஐபிஎஸ் அதிகாரி, போய் என்சிசியில் போய் சேரு, உன்னுடைய அதிகமான நேரங்களை கிரவுண்டில் செலவழி, விளையாட்டுத் துறைகளில் உன்னுடைய முயற்சிகளை அதிகமாக நீ எடு, என்னை போன்று ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக நீ மாறிவிடலாம் என்பதாக சொல்லிட்டாங்க. அப்போ இந்த நபரும் போகிறாரு, போய் என்சிசியில் சேர்றாரு. ஐபிஎஸ் ஆகுவதற்குண்டான எல்லா விதமான முயற்சிகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் எடுக்கின்றார். என்சிசியில் சேருகின்றார். அதிகமான நேரங்களில் மைதானத்தில் கழிக்கின்றார். விளையாட்டுத் துறைகளில் அதிகமாக முயற்சிகளை எடுக்கின்றார். ஆனால் இவரு கூட இருந்த நண்பர் ஒரு முயற்சி எடுக்கிறார். அவர் பண்ண வேலை என்ன தெரியுமா? தினைக்கும் அந்த ஹிந்து பேப்பர் தினைக்கும் படிப்பார். எப்போ பார்த்தாலும் லைப்ரரியிலே உட்காந்து சும்மா ஏதாச்சும் ஒன்று படிச்சுக்கிட்டே இருப்பார். அன்பானவர்களே, அப்போ இந்த ஐபிஎஸ் ஆகணும்னு ஒருத்தர் முயற்சி செய்கிறார் அல்லவா, அந்த மாணவர் ஒரு எக்ஸாம் எழுதி போலீஸ் இதுக்கு என்ட்ரி ஆகுறாரு. பல்வேறு விஷயங்களை செஞ்சு ஒரு உயர் அதிகாரி போஸ்டிங் வந்து கடைசியில் ஒரு ஐபிஎஸ் போஸ்டிங்க்கு வந்துட்டார். அவர் நினைத்ததுக்கேற்ப முயற்சி செய்ததுக்கேற்ப அவருடைய இலட்சியத்தை வளர்ந்தார். ஐபிஎஸ் ஆகிட்டு எந்த ஐபிஎஸ் பங்களாவை அவர் ஸ்கூலுக்கு போகிறப்ப பார்த்துட்டு போவாரோ அதே ஐபிஎஸ் பங்களாவில் அவர் போகிறாரு. ஒரு ஐபிஎஸ்ஸாக போய் நின்றுட்டு அந்த மாவட்டத்துடைய கலெக்டர்கிட்ட போய் மரியாதை செலுத்திட்டு வருவோம் அப்படின்ட்டு அந்த கலெக்டர்கிட்ட போவார். கலெக்டர் யாருன்னா, என்னைக்கு இந்த 2 நபர்களும் இந்த ஐபிஎஸ் இடத்துல கேட்டு இந்த ஒரு நபர் ஐபிஎஸ்க்கு உண்டான முயற்சிகளை செய்து இன்னொரு நபர் லைப்ரரியில் உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தார் அல்லவா, அந்த நண்பர் தான் அங்கே கலெக்டராக உட்கார்ந்து இருக்கின்றார்.
அன்பானவர்களே, இவருடைய லட்சியம் கலெக்டர் ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்பது, இவருடைய லட்சியம் ஐபிஎஸ் ஆக வேண்டும் என்று ஐஏஎஸ்க்கு உண்டான முயற்சிகளை அவர் செய்தார், ஐபிஎஸ்க்கு உண்டான முயற்சிகளை இவர் செய்தார். எவர் எதை நாடுகின்றார்களோ, எந்த லட்சியத்தை நாடுகின்றாரோ அந்த லட்சியத்தின் பக்கம் கடைசி வரையிலும் கடைசியாக அவர் அடைந்தே தீர்வார் என்பது நிதர்சனமான உண்மை. சரி, நம்முடைய லட்சியத்தை நாம் எதை நோக்கி வைப்பது? நம்முடைய லட்சியத்தை நாம் எதை நோக்கி வைப்பது என்பதாக நீங்கள் கேட்டீர்களே, ஆனால் நம்மளுடைய லட்சியத்தை நம்ம கல்வியை நோக்கி நம்ம வைக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய செல்வங்கள் குவித்தாலும், எவ்வளோ பெரிய விஷயங்கள் நமக்கு அன்பளிப்பாக கிடைத்தாலும், கல்வியை போன்ற ஒரு அன்பளிப்பு இந்த உலகத்திற்கு ஒரு மனிதனுக்கு கிடைப்பதை போன்று வேற எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துக்கே தன்னுடைய வீரத்தாலும் விவேகத்தாலும் ஒற்றை கொடிக்கீழ் கொண்டு வந்த அலெக்சாண்டர் அவருடைய மாளிகையிலிருந்து சாம்ராஜ்யத்தை பார்த்துட்டு இருக்கிறார். தன்னுடைய சாம்ராஜ்யத்தை ரசித்து கொண்டிருக்கின்றார். அப்போ மக்கள் எல்லாம் மலையலைகளாக வருகின்றார். சரி, மக்கள்லாம் வராங்க, ஏதோ முக்கியமான விஷயம் போல இருக்குன்னு பார்த்தா, மக்களை அவர்கள் சந்திப்பதற்காக வராமல் மக்கள் எல்லாம் வேற ஒரு பக்கம், ஊருடைய எல்லை பக்கம் போகிறாங்க. உடனே அலெக்சாண்டருக்கு வியப்பா போச்சு. தளபதியை கூப்பிட்டாண்டே, இங்கே வாடா அப்படின்ட்டு. தளபதி வந்தார். உலகத்தையே ஒற்றை கொடிக்குள் கொண்டு வந்த வீர சூரன் அலெக்சாண்டர் நான் இங்கே இருக்கும்போது மக்கள்லாம் எவனை பார்க்க போகிறாங்கன்னு தளபதிகிட்ட கேட்கும்போது தளபதி சொன்னாராம், அந்த ஊருக்கு எல்லையில் ஒரு குடிசை வீட்டில் டயோஜினிஸ் அப்படின்னு ஒரு அறிஞர் இருக்கின்றாரு. அந்த அறிஞரை பார்ப்பதற்காக மக்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னா. அப்போ உடனே அலெக்சாண்டர், யார் அந்த அறிஞர் டயோஜினிஸ், உடனே அவனை போய் கூப்பிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சுட்றாங்க. தளபதி நேராக கூப்பிட்டு வர போகிறாரு. இதே போன்று காலை வெயில். அந்த காலத்தில் லைட்டெல்லாம் இல்லை, லைட்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அலெக்சாண்டருடைய காலம். அப்போ லைட்டெல்லாம் இல்லை. இதே போன்று காலையினுடைய சூரிய வெயிலே புத்தகத்தை எடுத்து அந்த சூரிய வெயிலில் படித்து கொண்டிருக்கின்றார் டயோஜினிஸ். படிச்சுட்டு இருக்கும்போது இவர் இறங்கிறார். தளபதி, டயோஜினிஸ் அவர்களே, அலெக்சாண்டர் உங்களை பார்க்க கூப்பிட்றாரு. அப்போ அந்த மனிதருக்கு அந்த டயோஜினிஸ் சொல்கிறாரு, நான் பார்க்கணும்னு சொல்லலையே. இல்லை, அவர் உங்களை பார்க்க விரும்புகின்றார். அப்போ அவனை வர சொல்லு, அவன் என்னை பார்க்கணும் விரும்புனா அவனை வர சொல்லு என்பதாக சொன்னால் தலை போயிடும், வேற வழி இல்லை. தளபதி நேராக போய் அலெக்சாண்டர்கிட்ட சொல்கிறாரு. அலெக்சாண்டர் ஒரு குதிரை எடுத்துட்டு டயோஜினிஸை பார்க்கறதுக்காண்டி அந்த குடிசை வீட்டுக்கு முன்னாடி வராரு, ஊரினுடைய எல்லை பகுதியில். அப்போ டயோஜினிஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் புக்கிலேருந்து தலையை தூக்காம, காலை வெயிலில் என்னுடைய கல்வியை மேம்படுத்துவதற்காக புத்தகத்தை படித்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் குதிரையினுடைய நிழலை கொண்டு நான் படிப்பதை தடுக்கும் முட்டாளை சற்று அகன்று நில் என்பதாக யாரை பார்த்து சொல்றான்? உலகத்தையே ஒற்றை கொடிக்கில் ஆழ்ந்த மாபெரும் வீரனான இன்று வரையிலும் போற்றப்படக்கூடிய அந்த அலெக்சாண்டர் பார்த்து முட்டாளே சற்று அகன்று நிலை என்பதாக டயோஜினிஸ் கல்வியாளர் சொல்கின்றார். அப்போ அலெக்சாண்டர் ஒன்றும் பண்ணலை, நேராக போய் குதிரையை நிப்பாட்டிட்டு இறங்கி வந்துட்டு டயோஜினிஸ் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும், என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்கும்போது அலெக்சாண்டர் சொல்கிறாராம், இந்த உலகத்தையே ஒற்றை கொடிக்கில் ஆண்ட என்னையை மக்கள் சந்திக்க வராமல் உங்களையே மக்கள் சந்திக்க வருகின்றார்கள் என்பதாக அலெக்சாண்டர் சொன்னதுக்கு டயோஜினிஸ் அழகான பதில். உன்னுடைய வாளின் கூர்மையால் இந்த உலகத்தை வென்றவனாக நீ இருக்கலாம், ஆனால் என்னுடைய நூலின் கூர்மையால் என்னையே நான் வென்றவனா என்பதாக சொல்லிட்டு மறுவார்த்தை சொல்கின்றார். உன்னுடைய வாளின் கூர்மையால் பல்வேறு நபர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள், ஆனால் என்னுடைய நூலின் கூர்மையால் பல்வேறு நபர்கள் உங்களுடைய வாளின் கூர்மையால் கொல்லப்பட்ட நபர்களை காட்டிலும் என்னுடைய நூலின் கூர்மையால் பயன்பெற்றவர்கள் அதிகம் என்பதாக சொல்லி காண்றார். அன்பானவர்களே, இதை கேட்டுட்டு அலெக்சாண்டர் ஒன்றும் பண்ணலை, சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டாரு. இவ்வளவு பெரிய மாவீரன் சூரனாக இருக்கட்டும், ஒரு கல்விமான் முன்னால் அவரால் பேச முடியாது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், நபியே நீங்கள் கூறுங்கள், கற்றவர்களும் கற்காதவர்களும் சமமாகி விடுவார்களா? கற்றவர்கள் வேறு, கற்காதவர்கள் வேறு. கற்றவர்களுக்கு பல நூறு மடங்கு, கட்டாதவர்களுக்கு பல நூறு மடங்கு கற்றவர்கள் சிறப்புக்குரியவர்கள். ஆக அன்பானவர்களே, நம் முதலில் நம்முடைய லட்சியத்தை வைக்க வேண்டும்.
அந்த லட்சியத்தின் பால் நம்முடைய செயல்களை நாம் அடைத்துக் கொள்ள வேண்டும். அந்த லட்சியம் நமக்கு கல்வியாக இருக்க வேண்டும். அந்த கல்வியின் மூலியமாக எவரிடத்தில் கல்வி பெற்றுக்கொள்ளக்கூடியதோ அந்த கல்வியை கொண்டு அவர் உலகத்தில் எதை வேண்டுமானால் சாதிக்கலாம். அன்பானவர்களே, நீ வரக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை கல்வியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட நல்ல நசீவை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Wa-alaikum salam wa rahmatullahi wa barakatuhu. Jazakallah Yusuf. May Allah will increase your speaking talent. Ameen.